ஹலோ வெல்கம்ஸ் யூ ஆல். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இது செய்கிறதுக்கு பசும்பால் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பால் லைட்டாக சூடேறினதும் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் உடைய ஆரம்பிக்கும். இது நல்லா உடஞ்சதும் ஒரு வெள்ளை துணியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் லெமன் ஃப்ளேவர் போகும். இது நல்லா ஒரு டைட்டான துணியில் கட்டி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இதை நல்லா உதுத்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கிராக் எதுவும் இல்லாமல் குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுகர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இது பிசு பிசுன்னு வந்தால் மட்டும் போதும். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.